தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? இந்த ஆகஸ்ட் மாத பலன்களில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியான சுக்கிர பகவான் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியான சுக்கிர பகவான், இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. அப்போ யாரெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கு இருக்கீங்களோ, உறவு என்பது எங்கே கிடைக்கும், உறவுங்கிறதா என்ன, பாசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறீர்களோ, அந்த ஏக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. ஆனால் அந்த முழுமையான தன்மையை எப்போ உணர முடியும், அந்த முழுமையான செயல்பாடை எப்போ நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே ஆவணி பிறந்த பிறகு உறுதியாக தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் செயல்பட போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தனக்காக தன்னுடைய செயல்பாடுக்காக இயங்குவதை விட பிறர் நன்மை பெற வேண்டும், நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், நான் ஒரு பேராசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மனதுக்குள் வைத்து கொண்டு பல நபர்களுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் தனுசு ராசி இருக்குன்னா அந்த தனுசு ராசி எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தன்னுடன் இருப்பவர்கள் நன்மையாக இருக்க வேண்டும் சொல்லி வேண்டக்கூடிய, அதாவது தெய்வத்திடம் வேண்டும் பொழுது தனக்கு ஃபஸ்ட்டு வேண்டுவதை விட தன்னுடன் இருக்கும் உடன் பிறப்புகளுக்கும் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக வேண்டிய பிறகுதான் தனக்கே வேண்டுவார்கள். எனக்கு என்ன செய்கிறீங்களோ செய்யலையோ என் கூட இருக்கவங்கள நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற செயல்பாடை இறை அருள் மூலமாக கேட்குற ஒரே ஆற்றல் கொண்டவங்க நம்முடைய தனுசு ராசினியர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம், உங்களை புரிஞ்சுக்கிறவே முடியாது, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சி போன உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீண்டும் உங்களிடம் அண்ணே நீ தான் செய்யணும், அக்கா நீ தான் செய்யணும், எனக்கு நீ தான் எனக்கு உறுதுணை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வேலை பார்க்க போகுது. முதலீடுகள் போட்டு அதிகமாக பிஸ்னஸ் பண்ணி அதில் லாபமே கிடைக்கல, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான லாபத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கவலைங்கிற விஷயங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு கரையப்பட்டு உங்களுக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது. இந்த மாதத்தில் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொடுத்த பணம் வரும், எதிர்பார்த்த பணம் வரும், வேலையில் பதவி உயர்வு வரும். இந்த செயல்பாடுகள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த மாதம் என்ன விஷயங்கள் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகமான செயல்பாடை செயல்படுத்த முடியும் அப்படின்னா, தான தர்மங்கள் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க உறுதியாக வைக்க முடியும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த துறையில் நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் இருக்காங்கன்னா உறுதியாக நல்ல லாபத்தை பெறுவீங்க, நல்ல நன்மையாக இருக்கும், தொழில் நல்ல லாபம் இருக்கும். அதேபோல் விவசாயம் நல்ல அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விவசாய வளர்ச்சி ஏற்படும். நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அதிகமாக கோபம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய தொழிலில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும். ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5க்குரியவன் மற்றும் 12ஆம் இடத்ததிபதி, அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி புதனும் 8ல் உட்காந்துருக்கனால தொழிலில் முழுமையான கவனம் இருக்கணும். அவன் பார்த்துக்குருவான், இந்த மேனேஜர் பார்த்துக்குருவார், இந்த கேஷியர் பார்த்துக்குருவார், இல்லை நம்ம ஒரு டீம் லீடர் போட்டிருக்கோம் அவங்க பார்த்துக்குருவாங்க,
நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம ஆடு எங்கேயா போவோம் அப்படிங்கிற விஷயத்தை இயக்கிவிடக்கூடாது. எங்கே இருந்தாலும் உங்கள் கையில் உங்களுடைய தொழிலின் ரகசியங்கள், தொழிலில் அன்று நடக்கின்ற செயல்பாடுகள் எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் இந்த மாதம் சந்திப்பீர்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, இல்லை கிரகங்களே உங்களை இயக்குது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறீங்களோ அந்த இடத்துடைய முழுமையான செயல்பாடுகள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிதானமாக நல்லா யோசித்து நிதானமாக உட்காந்து நீங்கள் எழுதி கொண்டு போனீங்கன்னா டிக் பண்ணிகிட்டே வரணும். இது பண்ணணுச்சோ, இது பண்ணணுச்சோ, இது பண்ணணுச்சோ, இதை பண்ணிட்டோம், சூப்பர், வெரி குட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் பயணங்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள். இல்லை என்றால் சிறு தாக்கம், சிறு தடுமாற்றம் ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்து வாழ்க்கையில் அத்தனை விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம். இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி ஒரு 80% எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யணும், கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.